உங்களுடைய முடி வேரோட கொட்டினாலும் பார்க்குறதுக்கு குட்டியாக மெலிசாக இருந்தாலும் கவலையே வேண்டாங்க. இந்த ஹேர் பேக்கை பயன்படுத்திட்டே வாங்க. வாரத்தில் 2 முறை பயன்படுத்தும் போது உங்களுடைய ஒவ்வொரு முடியும் நல்லா வலுவாக்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முடி எந்த அளவுக்கு மெலிஞ்சு குட்டையாக மெலிசாக இருந்தாலும் அது அப்படியே திக்காகவும் பவுன்சியாகவும் டென்சிட்டி வால்யூம் கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் 2 முறை பயன்படுத்திட்டே வரும்பொழுதுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வீக்கோட வீக்லி ஹேர் கேர் ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல் அதிகமாக இருந்ததுனால எங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய 3 கிச்சன் இன்க்ரீடியன்ஸை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹேர் கேரை வந்து நான் மெயின்டைன் பண்ண போகிறேங்க. இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈஸி ப்ரொசீஜர் தாங்க. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணலாங்க. எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து வராதுங்க. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹேரோட திக்னஸை நல்லா மெயின்டைன் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு முடியும் நல்லாவே வலுவாக்கி கொடுத்து உங்களுக்கு வந்து உடல் சூட்டினால வரக்கூடிய ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு முடியும் நல்லா வலுவாக்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 முறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3லிருந்து 6 மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வரும்பொழுது சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த ஹேர் பேக் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து சிட்டி சைடில் இருக்குங்க சிஸ்டர், எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மூலிகை பொருட்கள்லாம் எனக்கு வந்து கிடைக்காது, நான் வீட்டில் இருக்க கிச்சன் இன்க்ரீடியன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 இன்க்ரீடியன்ஸை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி காட்டலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து வெந்தயம் தாங்க. வெந்தயத்தில் அதிக லெவலான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து நம்மளுடைய ஒவ்வொரு முடியும் நல்ல வேகமாகவும் உறுதியாகவும் வளர வைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெந்தயம் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுடைய உடல் சூட்டுனால் வரக்கூடிய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஹேருக்கு வந்து நல்லா க்ரோத்து கொடுத்து நம்மளுடைய உடலை வந்து நல்ல குளுமையாகவும் வச்சுருக்கோங்க. என்னுடைய முடிக்கு தகுந்தா போல நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து தாங்க எடுத்துருக்கிறேன். உளுந்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலான ப்ரோட்டீன் சத்தும் நியூட்ரியன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கேல்பை எப்பவுமே நரிஷாவே வச்சுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் ரீக்ரோத்தையும் ஹேர் க்ரோத்தையும் நல்லாவே ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து ட்ரை ஹேர் ஃப்ரிஸி ஹேர் இருக்கோ அவங்க இதை அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுடைய முடி அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றுங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிர் தாங்க எடுத்துருக்கிறேன். பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலான ப்ரோட்டீன் இதுலேயும் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா நரிஷாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரமோட் பண்ணி நம்மளுடைய ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இந்த 3 கிச்சன் இன்க்ரீடியன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த வீக்கோடைய ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நான் மெயின்டைன் பண்ண போகிறேங்க. இதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறதில்ல. மெயினாக பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இதை யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதில் வந்து கஞ்சி தண்ணி இருக்கிறவங்க தாராளமாக கஞ்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு போடாத கஞ்சி தண்ணியாக சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க. ப்ரெஷர் குக்கரில் செய்கிறவங்க தாராளமாக நீங்கள் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் உப்பு போட்ட கஞ்சி தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் வாட்டரை நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 கிச்சன் இன்க்ரீடியன்ஸும் நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கு அப்புறமா மறுநாள் நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய தண்ணியோடு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. குறைன்னு வேண்டாங்க. அப்படியே ஸ்கேல்ப் இருந்துச்சுன்னா அது நாளைக்கு டேண்ட்ரஃபாக மாறும். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தாலே போதுங்க. நம்மளுடைய டைரெக்டாக நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் நம்ம அப்ளை பண்ணலாங்க. ஸோ இவ்வளோ தாங்க நம்மளுடைய ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய தலையை வந்து நல்லா சிக்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க. சிக்கு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் செஞ்சுருக்கக்கூடிய என்னுடைய சீக்ரெட்டான ஹோம்மேடான ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து பர்சனலாகவே என்னுடைய ஹேர் க்ரோத்தும் கொடுத்து என்னுடைய ஹேருக்கு லென்த்தும் திக்னஸும் கொடுத்துருக்குங்க என்னுடைய ஹேர் ஆயில். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வாங்கின நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான ரிவ்யூவை எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஹேர் ஆயிலோட டெக்ஸ்சரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு யாருக்காவது ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்லையும் நம்மளுடைய ஹேர்லையும் நல்லா வந்து அப்ளை பண்ண போகிறோங்க. ஸ்கேல்பில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கோ அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் உங்களுக்கு இச்சிங்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஹேர்லையும் இது வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. அதே போல் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாலும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுடைய ஹேர் வந்து குட்டி குட்டியாக பிரேக்கேஜ் ஆகிட்டு அது அப்படியே வந்து ஹேர் ஃபாலை வந்து கன்வெர்ட் ஆகுங்க. நான் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்னுடைய ஸ்கேல்ப்லையும் நம்மளுடைய ஹேர்லையும் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாலும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்னதாக கொண்டை போட்டு விட்டுக்கலாங்க. இந்த கொண்டை போட்டுட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. அந்த 20 மினிட்ஸ் என்ன ஆகும்னா இது நல்லா நம்மளுடைய ஸ்கேல்பில் நல்லா வந்து அதனுடைய ஜூஸ் நல்லா வந்து இறங்குங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம சீக்கா போட்டு தாங்க ஹேர் வாஷ் பண்ண போறோம். நம்ம ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா மிச்சமா இருக்கிற இந்த ஹேர் பேக்கை நம்மளுடைய ஃபோர்ஹெட் சைடுல நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைட்ஸ்லயும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் பேக் வந்து போட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து சீக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ண போறோங்க. சீக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க என்னுடைய ஹேர் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கு அப்படின்னு. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எப்பெல்லாம் ஹேர் வாஷ் பண்றீங்களோ ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா தலையை நல்லா ஊற வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக்கை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் இன்கிரீடியன்ஸே போட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முடி அந்த அளவுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக வந்து இருக்குங்க. ஐ திங்க் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஹேர் கேர் ரொட்டீனில் வந்து நீங்கள் சிட்டி சைடில் மோஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து உங்களுடைய ஹேரோட திக்னஸ் வால்யூம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.